வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கட்சி தொடங்கி 20 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி வைத்தது தேமுதிக. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்தார் பிரேமலதா விஜயகாந்த். நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பத்தின் பேரிலேயே முழு மனதுடன் மகிழ்ச்சியுடன் திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம். திமுக கூட்டணியில் இணைந்தது தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றையிலிருந்து நம்ம கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இந்த கூட்டணி நான் எப்பவும் சொல்றது போல எங்க கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் எங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வது உறுதி. பழம் நழுவி பாலில் விழுந்துள்ளதாக திமுகவுடனான கூட்டணி குறித்து பிரேமலதா கருத்து. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சரி, 2 கழகத்தை சேர்ந்தவர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் மிக சந்தோஷத்தோடு இந்த கூட்டணியை வரவேற்றிருக்காங்க. அதனால இந்த கூட்டணி 200+ பெற்று வெற்றி பெற்று அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். தேமுதிக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. கருப்பு சிவப்பை கொடியில் தாங்கியிருக்கும் தங்களது நல்வரவு நல்லுறவு தொடர்ந்து தமிழ்நாட்டின் உயர்வுக்கு பங்களிக்கட்டும் என கருத்து. தன் வாழ்நாள் முழுவதும் திமுகவை எதிர்த்து மக்கள் பணியாற்றியவர் கேப்டன் விஜயகாந்த். மக்கள் விரோத திமுகவுடன் இன்று தேமுதிக இணைந்ததை ஒருபோதும் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என தமிழக பாஜக சாடல். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்த நிலையில் கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் பிரேமலதா மரியாதை. வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. உங்களுக்கு தெரியும், கேப்டன் போட்டிட்டு இருக்கார், விஜய் பிரபாகர் போட்டிட்டு இருக்கார், இங்க இருக்கிற எல்லாரும் போட்டிட்டு இருக்காங்க. அதனால அதுல மாற்று கருத்து ஒண்ணும் இல்லையே. அதற்கு பிறகுதான் யார் எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க என்ன என்பது. திமுக கூட்டணியில் இணைந்ததை கொண்டாடி வரும் தேமுதிகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். கருணாநிதியின் கனவு நனவாகும் வகையில் பழம் நழுவி பாலில் விழுந்தது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததை சுட்டிக்காட்டி விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. கிரக நிலையை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணிக்கு அஷ்டமத்தில் சனி, திமுகவுக்கு 9ல் குரு இருப்பதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. கிரக நிலையில் நம்பிக்கை இல்லை என கூறியவர்கள் எல்லாம் இன்றைக்கு ராசி பார்க்க தொடங்கிவிட்டதாக நயினார் நாகேந்திரன் பதிலடி. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வரவேற்பு. சமூக நீதி, மதசார்பற்ற தன்மை, ஜனநாயக பண்புகளை முன்னிறுத்தும் நோக்கில் உருவான கூட்டணி இது என்றும் எக்ஸ் தள பதிவு. மூழ்கும் கப்பலில் கேப்டனின் கட்சி இணைந்திருப்பது வருத்தம் அளிப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து.
அரசியலில் நேர்மை நாணயம் உள்ள தேமுதிக சார்பில் இத்தகைய முடிவெடுத்த பிரேமலதாவுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் என விமர்சனம். அவர்கள் சென்றிருக்கிறார்கள். கேப்டனை கொண்டு மூழ்கிற கப்பல்ல கேப்டனா அவங்க தொண்டர்களை உட்கார வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மனவேதனை. அரசியல்ல ஒரு நேர்மை, ஒரு நாணயம், பெண்களுக்கு பாதுகாப்பு, தன் ரசிகர்களுக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு, இதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்த அவர் என்று அவரோட கட்சி ஒரு இத மாதிரி ஒரு முடிவை இனி ஒவ்வொரு ஆண்டும் கோடைக்கால சிறப்பு தொகை வழங்கப்படும். தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. தேர்தல் பயம் காரணமாக இரவோடு இரவாக 5000 ரூபாய் விடுக்கப்பட்டுள்ளதாக இபிஎஸ் விமர்சனம். தேர்தல் உஷ்ணத்தால் கோடைக்கால சிறப்பு தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேச்சு. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை மாலை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் காணொலி மூலம் பங்கேற்க வேண்டும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தகவல். ஆட்சிக்கு வந்து எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையும் திமுக நிறைவேற்றவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுகவின் வரலாற்று சாதனைகள் மீது ஏறி சவாரி செய்ய ஆசைப்படுகிறார் ஸ்டாலின் எனவும் சாடல். எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்க ஒன்றுபடுவோம் என தனது ஆதரவாளர்களுக்கு சசிகலா அழைப்பு. வரும் 24ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவிற்காக ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என அழைப்பு விடுத்த சசிகலா. எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை அறிவித்தார் மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன். அரசியல் என்பது மக்களுக்கானது, தனி ஒருவருக்கானது அல்ல என பேட்டி. ஓபிஎஸ் அரசியல் அத்தியாயம் முடிந்துவிட்டது. மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் பரபரப்பு பேட்டி. அது அந்த அத்தியாயம் முடிந்தது. That chapter is over. OPS chapter. அரசியலில் இறங்கியதிலிருந்து நாள்தோறும் சித்திரவதையை அனுபவித்து வருவதாக கண்கலங்கி பேசிய மதிமுக எம்பி துரை வைகோ. ஐயா நல்ல கண்ணுதான் தனக்கு எப்போதுமே முதல் தலைவர் என்றும் அரசியல் வாழ்க்கையிலிருந்து எப்போது விலகுவோம் என்ற மனநிலையில் இருப்பதாகவும் தழுத்தழுக்க பேச்சு. உண்மை சொல்றேன், ஏன்னா இது ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த நேரத்தில் சொல்றேன், மனம் விட்டு பேச சந்தோஷமா இருக்க அரசியல்ல கிடையாது. ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை ஓபிஎஸ் பிடிக்காது என்றாலும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்பதை வேறு என சட்டசபையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு கலகலப்பு. பங்களிப்பு ஓய்வூதியத்தை ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒப்பிட்டு விமர்சனம். வேலூர் பள்ளிக்குப்பம் பகுதியில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்காக பிரம்ம முகூர்த்தத்தில் நடப்பட்ட பந்தக்கால். மேற்கு மாவட்ட செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு யாக பூஜையில் தொண்டர்கள் பங்கேற்பு. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 22 மீனவர்கள் 4 படகுகளுடன் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் அட்டூழியம்.
இந்திய மீனவர்கள் விடுவிப்பதற்கு உடனடி தூதரக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் கட்டுமான விதிமுறைகளை பின்பற்றாமல் தூசி சிதறும் விதமாக கட்டுமான பொருட்கள் மற்றும் கட்டுமான கழிவுகளை ஏற்றி செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கட்டுப்பாடு. காற்று மாசு ஏற்படுத்தும் விதமாக வாகனங்களை இயக்கினால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. சென்னை மயிலாப்பூர் அருகே முண்டக கன்னியம்மன் கோயில் ரயில் நிலைய லிப்டில் சிக்கிய பயணிகள். லிப்டை உடைத்து 11 பேரையும் போராடி மீட்ட தீயணைப்பு துறையினர். எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவைகள் நாளை முதல் 45 நாட்களுக்கு மாற்றம். கிளாம்பாக்கம், தாம்பரம், செங்கல்பட்டுக்கு வழக்கமான பேருந்துகளுடன் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு.